Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. அமித்ஷா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. ஆக்சுவலாக அவங்க கேட்கறது வந்து, ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு அந்த கூட்டணியில் இணைய விருப்பம், ஆட்சியில் இணைய விருப்பமானு கேட்டால் எஸ் அப்படின்றாரு. எல்லாருக்குமே அந்த விருப்பம் உண்டு. இவர்களுக்கு ஒரு அஜெண்டா திரும்ப திரும்ப, இது வீக்கான கூட்டணி, இந்த கூட்டணி ஜெல்லாவில், இவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. திமுக உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக நரேட்டிவ் செட் பண்ணுது, அஜெண்டா செட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த அஜெண்டாக்கு ஏன் அமித்ஷா கண்டென்ட் கொடுக்குறாரு? கல்விக்கு எதிரானவர் பாஜகவிலே சேர்ந்து விட்டார், எப்படி சொல்லலாம்? காஞ்சி காமகோடியில் கட்டுறாங்களே, பங்காரு அடிகளார் கல்லூரி கட்டுறாரு, அறநிலையத்துறை சார்பாக ஏன் கல்லூரி கட்டக்கூடாது, அதை ஏன் தவறு சொல்கிறீர்கள்? இப்படிலாம் வாதம் வைக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம், இந்த அஜெண்டா யார் பண்ணுவா? அறநிலைத்துறை வேண்டாம், பாஜக பண்ணுவாங்க. இவர் அந்த அஜெண்டாவை எடுத்து பேசுனதுனால இவர்களுக்கு வாய்ப்பா போச்சு. இவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, இப்ப அமித்ஷா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதுதான் இந்த மாதிரி உருட்டது தான். இப்போ அமித்ஷா வந்து சொன்னார்ல, அதிமுகவில் வந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சராக வருவார்னு, அதை எப்படி உருட்டுனாங்க? அதோட அடங்கிட்டாங்களா? அதுக்குள்ள இருந்து ஒன்று எடுத்தாங்க. அது யாரு சார் அதுக்கு பேசு பொருளா உருவாக்குறது? அமித்ஷா தான் சார் உருவாக்குறாரு. அவரை கேட்காம அவர் பேசுறதை எடுத்து ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் செட் பண்ணுவாங்க, அதை நரேட்டிவா செட் பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி சார் சரியா? நான் படிச்சு காமிக்கவா? ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அதில் பங்கேற்க உங்களுக்கு விருப்பமா? எஸ், அவ்வளவுதான். கூட்டணி அந்த முடிவை அதிமுக தான் எடுக்கணும் அப்படின்றதும் அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ கேட்டா நயினா நாகேந்திரன் என்றாரு. என்ன பொண்ணா கேட்டாங்க, யாரு முதலமைச்சர் கூட்டணி ஆச்சான்னு கேட்டால் சொல்லிட்டு போங்களாம். அவரு எச் ராஜா, ஒன்லி டிசைடட் பை அவர் என்டிஏ பார்லிமெண்டரி போர்டு, ஒன்லி டிசைடட். நான் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பல ஆண்டுகளாக சொல்றேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அமித்ஷா சொல்லவில்லையா, அங்கே மோடி தான், இங்கே எடப்பாடி தான் என்று? ஏன் இதை முதல்லயே சாதாரணமாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? நயினா நாகேந்திரன் நாளைக்கு போயிட்டு கூட்டணி ஆட்சியா இதாச்சுன்னு கேளுங்களேன் அப்படின்னு நெளிவார். நான் வந்து டெல்லி தலைமை முடியும். அதுதான் இவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றேன். இப்போ இவங்கள என்னங்க, நான் டெய்லி தான் வேலையா? காலைல வந்தோன்னே நான் டெய்லி ரினியூவல் பண்ணுமா அப்படின்னு கேட்கணும்ல. ஒரு திட்டம் இருக்குல்ல சார் பாஜக. அதில் தனி பெரும்பான்மை வந்தால் கூட்டணி ஆட்சின்றதை கிடையாது, நடக்காது. ஒருவேளை வரலன்னா கூட்டணி ஆட்சிக்கு தான் நகரும். இதுக்கு என்ன பெரிய ஒரு விஷயம்? ஒத்துப்பாரு சார். ஒத்துக்கள்னா ஆட்சி வர மாட்டேங்க. நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா வந்து திரும்ப இந்த கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் பங்கு, இது தொடர்பாக அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கார். ஒரு கட்சியுடைய தலைவராக தான் கட்சி ஒரு அமைச்சரவையில் இடம்பெறணும், தன்னோட கட்சியில் இருக்கிற அமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டில் அப்போ தான் கட்சி வளர்க்க முடியும்னு அவர் யோசிக்கிறது சரி. ஆனால் இங்கே கூட்டணிக்குள்ள அதிமுக வந்து மெஜாரிட்டி பார்ட்னராக இருக்கும்போது இது வந்து அவர் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைகள் சொல்லப்படுது. அதுக்கு இபிஎஸ்ஸும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குங்க, அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போகிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கி நீங்கள் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி பார்த்துருப்பீங்க. அதில் இன்றைக்கி ஊடகங்கள் கவர் பண்ணாங்கல்ல, எந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணாங்க, எதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, வெறுமனே இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி உருட்டுறாங்க. வழக்கம் போல் அமித்ஷா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷான்னு. ஆக்சுவலாக அவங்க கேட்குறது வந்து, ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு அந்த கூட்டணியில் இணைய விருப்பம், ஆட்சியில் இணைய விருப்பமானு கேட்டால் எஸ் அப்படின்றாரு. எல்லாருக்குமே அந்த விருப்பம் உண்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி லேட்டஸ்ட்டாக சொன்னது, தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி அமைப்போம், அது வந்து அதிமுக ஆட்சி தான், கூட்டணின்றதுலாம் கிடையாதுன்னு. திமுகவும் அப்படி தான் நிலைப்பாடு. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம கூட்டணியாக அமைகிறதா இருந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். நீங்கள் 2006 கலைஞர் பண்ண மாதிரி ஒரு சாமர்த்தியமான கூட்டணி இல்லாமலாம் பண்ண முடியாது. அப்போ அந்த இது நடக்கும். அதை போயிட்டு இன்னைக்கு எடப்பாடி ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைந்தால் அன்னைக்கு நாங்கள் பாஜக வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளே வரும்னு சொல்ல முடியாது. எந்த தலைவர் இருந்தாலும் நாங்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம், 200 இடங்களை கைப்பற்றுவோம் தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த பேச்செல்லாம் யார் கிளப்புறான்னா, இவர்களுக்கு ஒரு அஜெண்டா திரும்ப திரும்ப, இது வீக்கான கூட்டணி, இந்த கூட்டணி ஜெல்லாவில், இவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இவர்கள் இன்னைக்கு அமித்ஷா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு?
அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஜெயிக்கும்ன்றார் அதான் சென்னையிலே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு என்டிஏ அலையன்ஸ்னு சொன்னார். அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. என்டிஏனா பாஜக அதிமுக இருக்குது, அப்போ பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாருலாம் உருட்டுனாங்க. அதிமுகவில் இருந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சர் அப்படின்னோடனே பாத்தியா எடப்பாடி பேரை சொல்லல, அதனால் செங்கோட்டையனை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க, தனியாக உருட்டுனாங்களா, எஸ்பி வேலுமணி வைக்க போகிறாங்கன்னு உருட்டுனாங்க. இதுதான் இவர்கள்ட்ட பிரச்சனை. ஒரு திருக்குறள் மாதிரி. சரி, அப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இது இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் தமிழக அரசியல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில திமுக, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக நரேட்டிவ் செட் பண்ணுது, அஜெண்டா செட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த அஜெண்டாக்கு ஏன் அமித்ஷா கண்டென்ட் கொடுக்குறாரு? இந்த வார்த்தைகள் எப்படி தமிழக அரசியல்ல புரிந்து கொள்ளப்படுங்கிறது அமித்ஷாக்கு தெரியாதா? நீங்கள் கண்டென்ட் எப்படி வேணால் எடுக்கலாம், எதுலேருந்து வேணால் எடுக்கலாம். இவர்கள் அதில் வந்து பெரிய அளவில் ட்ரைனிங் ஆனவங்க. அதில் அவர்கள் பெரிய சாமர்த்தியம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை ஓடுது. கல்விக்கு எதிரானவர் பாஜகவிலே சேர்ந்து விட்டார். எப்படி சொல்லலாம்? ஆர்எஸ்எஸின் குரல். காஞ்சி காமகோடியில் கட்டுறாங்களே, பங்காரு அடிகளார் கல்லூரி கட்டுறாரு, அறநிலையத்துறை சார்பாக ஏன் கல்லூரி கட்டக்கூடாது, அதை ஏன் தவறு சொல்கிறீர்கள், இப்படிலாம் வாதம் வைக்கப்பட்டது. இந்த பத்திரிகையாளர்களும் நுனிப்புல் மேயறவங்க தானே, இதுக்கு அஜெண்டாக்கு அப்படி துணை போயிட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இது 2ஆக பிரிக்கலாம், சட்டம் அரசியல். சட்டப்படி பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை சட்டம் 36ல் நிதியை எப்படி கையாளுவது, சர்ப்ளஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, உபரி நிதி. 5 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதில் 4 கோடி ரூபா புனர் நிர்மாணம், கும்பாபிஷேகம், பக்தர்களுக்கு இலவச உணவு, அந்த பக்தர்கள் பராமரிப்பு, இடம் பராமரிப்பு, அது இதுன்னு போகுது. ஒரு 1 கோடி ரூபா மிச்சம் ஆகுதுன்னா சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. ஒரு 5 வருஷத்தில் 5 கோடி ரூபா இருக்குது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அறங்காவலர்கள் குழு இருக்குல்ல, ட்ரஸ்டி, அவர்கள் வந்து இதை என்ன பண்ணணும்னு தீர்மானிக்கணும். அவர்கள் தான் ஒப்புதல் கொடுக்கணும். இது ஆர்டிகல் அந்த அறநிலைத்துறை சட்டம் 36ல் சொல்லப்படுறது. அறநிலைத்துறைன்னு எதுக்கு ஒன்று ஏற்படுத்தினாங்கன்னா, அதிக வருவாய் உள்ள கோயில்கள் தனியார் கையில் இருக்குது, அந்த வருமானம் வந்து அதில் சில முறைகேடுகள் நடக்குதுன்னு அதை சரிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் மட்டும்தான் உங்கள் வேலை. நெறியாளர் வேலை மட்டும்தான். இப்போ சேனலில் நெறியாளர் என்ன பண்ணுறாங்க, மாட்ரேட் பண்ணுவார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாட்ரேட் தான் பண்ணுறாங்க. அதை தாண்டி கட்சிகளுக்கு ஆதரவாக போகிறாங்களா, அந்த மாதிரி நெறிப்படுத்துகிற வேலையை தாண்டி இவர்கள் அந்த நிதியை என்ன பண்ணுறதுன்னு இவங்க இறங்கி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த நிதிக்கான ஒப்புதல் கொடுக்குற கமிட்டி அந்த அறங்காவலர்களே இல்லை அந்த கோயிலெல்லாம், இவர்கள் கட்டினதெல்லாம். 2வது 66/1 அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கல்லூரி கட்டணும்னா அறநிலையத்துறை சார்பாக இன்ஸ்டியூஷன் தான் சொல்கிறாங்க, கல்லூரின்லாம் தனியாலாம் சொல்லலை. இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நீங்கள் கல்லூரியை கட்டுறீங்க, அதில் பாடத்திட்டமே சமயம் சார்ந்த பாடத்திட்டம் இருக்கணும். டிகிரி மெயின் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ சிபிஎம் எடுக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸு, அப்போது கெமிஸ்ட்ரி மெயின், ஃபிசிக்ஸ், மேத்ஸ் ஆன்சிலரி சப்ஜெக்ட், இந்த மாதிரி சமயம் சார்ந்த படிப்புகள் கொண்ட டிகிரி இது இருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இது சட்டம், இதை மீறி தான் இவர்கள் இந்த 8 கல்லூரி ஜீவோ போட்டு 4 கல்லூரி கட்டினாங்க. அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டே இந்த விஷயத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணலை, இந்த விவகாரத்தில் இனிமேல் 4க்கு மட்டும் பர்மிஷன், மீதி 4 கிடையாது, கட்டிட்டீங்க, சமயம் சார்ந்த டிகிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போது சட்டப்பிரகாரம் இவர்கள் தப்புன்ற நிரூபணம் ஆயிடுச்சு. இல்லை, அறநிலையத்துறை சார்பாக சிபிஎஸ்சி ஸ்கூலே இருக்குது சார், இருக்குங்க. ஒரு சிபிஎஸ்சி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதையும் எடுத்து கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஏன் அங்கே சமயம் சார் சொல்லிக் கொடுக்கலன்னு போக வேண்டியது தானே. செலக்டிவாக போகும்போது சிக்கல் நான் சொல்கிறேன். இது என்ன, நான் உங்களுக்கு இன்னும் பாயிண்ட் தரேன். எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், பக்தவச்சலம் காலத்திலலாம் கட்டினாங்க, இப்போ கட்டினா மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கூட கேட்குறாங்க. ட்ரஸ்டின்னு சொல்கிறேன்ல, 36 விதி எண் 36ல் ட்ரஸ்டி ஒப்புதல்னு, அந்த ட்ரஸ்டி ஒப்புதல் கொடுத்தால் பண்ணலாம். முன்னாடிலாம் அப்படி நடந்திருக்கு, இதில் நடக்கலை, ட்ரஸ்டியே இல்லை அப்படின்றது தான் கோர்ட்டுக்கு போன வழக்கு. நம்ம தனியாலாம் சொல்லலை, வேணா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறேன். வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. அப்போ பானர்ஜி அண்ட் ஆதிகேசோட பெஞ்சு 2021 விசாரித்தாங்க, இடைக்கால தீர்ப்பா சில சொன்னாங்க, இன்னும் விசாரணை இருக்குது, அது இருக்குது, வேணா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்டவங்களை இது பண்ணிக்கங்க. இதுதான் நீங்கள் சொல்கிறது. அதே மாதிரி சிபிஎஸ்சியும் அந்த மாதிரி இதுதான், எல்லாமே அவர்கள் இஷ்டம் தான். சரி, இப்படி இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒன்று முடிச்சிட்டேன். சட்டப்பிரகாரம் இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம், இந்த அஜெண்டா யார் பண்ணுவா, அறநிலைத்துறை வேண்டாம், பாஜக பண்ணுவாங்க.
இவர் அந்த அஜெண்டாவை எடுத்து பேசுனதுனால இவர்களுக்கு வாய்ப்பாக போச்சு. புரியுதா சொல்கிறது? ஸோ இவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, இப்போ அமித்ஷா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதுதான். இவர் பேசுனதை எடுத்துக்கிட்டு இவர்கள் என்ன உருட்டுனாங்கன்றல அதில் உண்மை என்ன? நியாயப்படி நீங்கள் கல்விக்கு எதிரான ஒரு இது எடப்பாடினா கோர்ட்டையும் கண்டிக்கணும். நீங்கள் மாணவர் அணி போராட்டம் அதிமுக இவருக்கு எதிராக நடத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தை எதிராக நடத்தணும். ஏன்னா நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கியிருக்கீங்க, தப்புன்ட்டு தான் இருக்குது. இந்த விவகாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு சொல்கிறது, காமக்கொடி கட்டுறாங்க, பங்கார அலி கட்டுறாங்கன்னா அது அவங்க சொந்த இது, அதையும் அறநிலைத்துறை வேலை உங்களுக்கு நெறிப்படுத்துறது மட்டும்தான். நீங்கள் வாட்ச்மேன் வேலை மட்டும்தான். அதை தாண்டி வாட்ச்மேன் வந்து நிறுவனத்தில் இருக்க பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுலாம் யாரும் பண்ண முடியாது, அனுமதிக்க முடியாது. வாட்ச்மேன் ஏதாவது தப்பு நடந்தாலும் அதுவும் பார்க்க வேண்டியதான் ஒரு பொறுப்பு. யாராவது இல்லீகலா யாராவது உள்ள வந்தாங்கன்னா பார்க்க வேண்டியது பொறுப்பு தான். அதுவும் அவரோட கடமை தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா சார், இப்போ நீங்க இபிஎஸ்கான இந்த மாதிரியான ஒரு சிக்கல், இப்போ அமித்ஷா பேசுற மாதிரி இல்ல. இதுல நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஏன் உதாரணம் சொன்னேன்னா இந்த மாதிரி உருட்டுறது தான். இப்போ அமித்ஷா வந்து சொன்னார்ல, அதிமுக வந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சரா வருவார்னு, அதை எப்படி உருட்டுனாங்க? அதோட அடங்கிட்டாங்களா? அதுக்குள்ள இருந்து ஒண்ணு எடுத்தாங்க. அது யாரு சார் அதுக்கு பேசு பொருளா உருவாக்குறது? அமித்ஷா தான் சார் உருவாக்குறாரு. அவரை கேட்காம அவர் பேசுறதை எடுத்து ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் செட் பண்ணுவாங்க. அதை நரேட்டிவா செட் பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி சார் சரியா? யார் செட் பண்றா? அப்ப எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க அமித்ஷா பேச்சை பார்த்துட்டு கூட்டணி இதுன்னு முடிவு வர்றீங்களா, இல்ல இந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க முடிவு வர்றீங்களா? சார் நம்ம அதை படிக்கும் போதே நமக்கே தெரியுது சார். இதை இப்படி சொல்லி வேண்டாமே. அமித்ஷா என்ன பேட்டி கொடுத்துருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன். நான் கேட்டது பதில் சொல்லுங்க சார். அவர் எல்லா திமுக ஆட்சி, திமுகவோட ஊழல்கள், விஜய் பத்தி, கூட்டணி எல்லாத்த பத்தி சார் பேசுறாரு. விஜய் பத்தி என்ன சொன்னாரு? நிறைய கட்சிகள், விஜய் பாமக சேர்த்தியே சொல்றாரு, எல்லா கட்சிகளும் இன்னும் நிறைய இப்ப சொல்ல முடியாது, இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள வர இருக்காங்க, அது இன்னும் நீங்க பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடந்து போறாரு. கமிட் பண்ணாம தான் பேசுறாரு. இவங்க என்ன போட்டாங்க? தாவேக்காவுக்கு அழைப்புன்னு போட்டாங்க. தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றோம்னு போட்டாங்க. என்டிஏவில் இணைகிறது தாவேக்கான்னு போட்டாங்க. அதான் முயற்சி பண்றாங்கன்னா போட்டாங்க. தலைப்பு என்னன்னு கேட்குறேன். நம்ம என்டிஏவில் இணைகிறது தாவேகான் தான் தலைப்பே. பிரபல சேனல் நான் ட்விட்டரில் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்டா அப்படி உருட்டுறீங்கன்னு, மிஸ்லீடுன்னு வாங்க இதை. சரி, ஊழல் பற்றி சொன்னாரா இல்லையா அமித்ஷா? ஏன் எடுக்கல? அதையும் சார் எடுத்து பேசுகிறேன். என்னைக்கு எந்த சேனல் எடுக்கலைங்க. ஊழல் பற்றி அவர் வரிசைப்படுத்திருக்காரு, ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்காரு. ஏன் யாரும் எடுக்கலை? இது தெரியுதா? இதை தான் அஜெண்டான்றேன். தனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு வார்த்தைகளில் விளையாடுறது. நான் சொன்னேன்ல, அமித்ஷா ஒரு வார்த்தையில விளையாடுறாரு, ஒரு கால்குலேஷன்ல விளையாடுறாரு. ஊடகங்களும் அதே கால்குலேஷன் விளையாடுறதுல என்ன தப்புன்னு எனக்கு நீங்க உங்க விமர்சனத்தை ஃபுல்லா நான் என்ன சொல்றேன், அமித்ஷா பேச்சு எடப்பாடி பேச்சு எடுத்துக்கோங்க சார். ஊடகங்கள் எடுத்து நம்ம ஓரமா வச்சிடலாம் சார். ஊடகங்கள் இதுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். அரசியல் ரீதியா 2 பிளேயர்ஸ் 2 கூட்டணியில இருக்காங்க, அவங்க 2 பேரும் சில கருத்துக்களை சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம பேசுவோம் சார். ஒருத்தர் ஆமாங்க ஆட்சியில பங்கு பெறுவோன்றாரு, நாங்க தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வராதுன்னு அமித்ஷா நினைக்கிறாரா? அப்படிதான் அவர் பேச்சை புரிஞ்சுக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அப்பதான் அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த கேள்வியும் அவர் சொன்ன பதிலும் அந்த பத்திரிகையில் இருக்கு. அதை எப்படி மாற்றி உருட்டுறாங்கன்றதை நான் முதல்ல சொல்கிறேன். நான் அவனை படித்து காமிக்கவா? ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அதில் பங்கேற்க உங்களுக்கு விருப்பமா? எஸ், அவ்வளோதான். கூட்டணி ஆட்சி முடிவை அதிமுக தான் எடுக்கணும் அப்படின்றதும் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அமித்ஷா என்ன பேசணும் நீங்க எப்படிங்க சொல்லி தருவீங்க? நீங்க வந்துட்டு அமித்ஷா பேச மேஜர் பிளேயர் அதிமுக தானே சார். அவங்களோட இசைவு இல்லாம எப்படி சார் நம்ம இது பண்ண முடியும்? இல்லாதெல்லாம் பேசுறீங்க உடன்பிறப்பே. நான் என்ன சொல்றேன் புரியுதா? அவர் சொல்றாரு ஒரு விஷயம்னா அமித்ஷா அப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க அதுல விளக்க உரை, அதாவது குரல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு விளக்க உரை உருவாக்குறீங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, அமித்ஷா ஏங்க அப்படி பேசுறாருன்னு கேக்குறீங்க. அமித்ஷா பேசுறது தான் நான் சொல்றேன்னு சாதாரணமா சொல்லி கடந்து போற வார்த்தை. அது வந்து இப்போ அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர், முதலமைச்சர் யாருன்னு கேக்குறாங்க. அதிமுக இருந்தாங்க முதலமைச்சர்ன்றாரு. நீங்க இப்படி எல்லாம் உருட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்படியே பொறுமையாக முதலமைச்சர் 5 வார்த்தை போறதுக்கு இபிஎஸ் ஒரே வார்த்தையில முடிஞ்சு. இங்கிலீஷ் பேட்டிங்க, இங்கிலீஷ் பேட்டி. அது இன்னும் ஈஸி இல்ல. அதான் சிஎம் வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏடிஎம்கேல இருந்தாங்க சிஎம்ன்றாரு. நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி கவனிக்கிறோம்ன்றதுனாலதான் அந்த கேள்வி. அது நீங்க இப்படி அதிமுக இருந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா அது தமிழக அரசியல எப்படி புரிந்து கொள்ளப்படும் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நான் கேக்குறேன், அதுதான் அது அந்த கேவலத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ரினியூவல் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இந்த அரேபிய கிளவி மாதிரி அரேபிய மாய கண்ணாடியே என்னை விட அழகி யாராவது இருக்காங்களா சொல்லுனோன்னா சிண்ட்ரலா இருக்குன்னு இதே கதையா? ஏன் அவர் தானே சொன்னார், இதே அமித்ஷா தானே சொன்னார், டெல்லிக்குன்னா மோடி
இங்கே நான் எடப்பாடின்னு. சரி, அப்போ இன்னொரு ஏன் இதே கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க? இந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன்னு அமித்ஷா கடந்து போகலாம் இல்லையா? பதில் சொல்றாரு. ஏங்க அது அவங்க தெரிஞ்சு தானே இஷ்டம். பதில் சொல்றாரு ஏங்க சார். அது இது அவங்க பேசு பொருள் ஆகட்டும்னு தானே சார் பதில் சொல்றாரு. அப்படிதான் பேசு சார் அதை பொருளை புரிஞ்சுக்கணும். ஆக்குறீங்கன்ற. இன்னொன்று, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா அவரு அதிமுகவிலிருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்பதை நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். ம். அப்போ கூட அறுதிட்டு அந்த உறுதிட்டுன்றாங்க. கேள்வியை இதுக்கு பின்னாடி correct ஏதாவது சார். இருக்குமோ அந்த அப்படின்னு. கேள்வியை அமித்ஷா நினைச்சா தவிர்த்திருக்க முடியும்ல சார். அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்க ஏங்க கேள்வி கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க? என்டிஏ ஏற்கனவே சொல்லிட்டேங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் அப்படிலாம் ஒரு சார். அவசியம் இல்லைங்க. அந்த உரிமை முழு ஏங்க உரிமை இப்போ அமித்ஷாக்கு இருக்கு. இப்போ ஏங்க இவங்க போய் அமித்ஷா போய் சொல்றீங்களா? ஏடிஎம்கேலேயே அந்த வேலையை பண்றாங்களான்னு கேட்குறேன். என்னுடைய விமர்சனமே அதுதான். ம். இப்போ கேட்டா நைனா நாகேந்திரன் என்றாரு. என்ன பொண்ணா கேட்டாங்க? யாரு முதலமைச்சர் கூட்டணி ஆச்சான்னு கேட்டால் சொல்லிட்டு போங்களேன். அவரு எச் ராஜா ஒன்லி டிசைடட் பை அவர் என்டிஏ பார்லிமெண்டரி Correct. போர்டு ஒன்லி டிசைடட். நான் பல ஆண்டுகளா அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல அப்படின்றாரு. ஆண்டுகளாக சொல்றேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அமித்ஷா சொல்லவில்லையா அங்கே மோடி தான் இங்கே எடப்பாடி தான் என்று? ஏன் இதை முதல்லயே சாதாரணமாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒன்லி டிசைடட் பை என்டிஏ. இது எதுக்கு உருட்டுறீங்கன்னு கேட்குறேன். இந்த உருட்டு தான் அதிமுக இந்த உருட்டு கோவப்படுத்துது. இவர்களை உருட்டுவதற்கு வாய்ப்பு அமையுது. இங்கே ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். அஜெண்டா வச்சுக்கிட்டு மீடியாக்கள் இயங்குது. அதை முதல்ல தவிர்க்கணுன்றேன். நீங்கள் நான் என்ன கேட்குறேன், சரி இதை உருட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு உருட்டு. மற்றதையும் உருட்டணும்ல. மொழி பற்றி நீ பேசியிருக்காரு. தமிழில் பொறியியல் மருத்துவம் வரணும்னு பேசியிருக்காரு. சவால் விட்டுருக்காரு. ஸ்டாலினுக்கு சவால் விட்டுருக்காரு. குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் என்னென்ன பண்ணுதுன்னு பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இதை கடந்து பீகாருடைய இது டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்காரு. தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உறுதி கொடுக்குறோன்றாரு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நீங்கள் அந்த ஒரு நியாயம்னா நியாயம் உருட்டுங்க. அதோட சேர்த்து ஏன் இதே உருட்டுனானா இது பெருசாக வராது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அஜெண்டா. அதை தான் சொல்ல வரேன். மற்றதை உருட்டிட்டு இதையும் சேர்த்து உருட்டினா ஒருவேளை அது எடுக்கப்படும் பெருசாக. இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன். இன்றைக்கி ஒரு விமர்சகர் பாஜக 11%, இது இவங்க 21%, 1/3 கேட்டு வாங்குவாங்க. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதலில் வாங்குவார் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. சரி, அது அவருடைய கருத்து பேசுகிறாரு. எப்படியும் அவங்களுக்குள்ள சண்டை நடக்க போகுது. ஜாஸ்தி கொடுங்க, கம்மி கொடுங்க, 60 கொடுங்க. லாஸ்ட்டில் ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க. அடுத்து அவர்கிட்ட கேட்குறாங்க, திமுக கூட்டணிக்குள்ளும் இது போன்ற முரண்கள் இருக்குது, நீ என்ன சொல்லணும்? ஆமாங்க, திருமாவளவன் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அவங்கள்ட்ட 6 டபுள் டிஜிட் கேட்குறேன், அப்படி தானே சொல்லணும். அதையெல்லாம் கட்டுக்கதைகள், வெத்து வேட்டுகள்னு இப்படி சொல்கிறவரு நான் திமுக ஆளுன்னு சொல்லல. அவர் ஒரு விமர்சகர். புரியுதா? அப்போது இந்த இது இருக்கக்கூடாதுன்றாங்க. பத்திரிகையாளர்னா பொதுவாக பேசுங்க. இந்தந்த விஷயம் இது எப்படி அது அப்படின்னு சொல்லுங்கள். ஏடிஎம்கே பிஜேபி இதுவா பிரச்சனை இருக்கா? இருக்குது. இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது? தொகுதி பங்கீடில் பிரச்சனை வரும், தொகுதிகள் ஒதுக்கீட்டில் பிரச்சனை வரும். ஆனா அதுக்கு தான் இப்போ அமித்ஷா மாதிரி இப்போ திருமாவளவன் நீங்க ஆமா அதிக இடங்கள் கேட்பீங்களா, கூட்டணியில பங்கு கேட்பீங்களா, ஆட்சியில பங்கு கேட்பீங்களான்னா எல்லாமே பண்ணுவோம், ஆனா அதுக்கான காலம் இப்போ இல்லைன்னு அவர் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அமித்ஷா ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டுக்கிட்டே இருக்காரு சார். ஐயோ 8 தொகுதி 10 தொகுதிக்குள் எங்களை அடக்கி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இதை சொன்னதும் திருமாவளவன் சொன்னார் சார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஆனா அதுக்கான காலம் நாளைக்கு வேற சொல்லுவாருங்க. நாளைக்கு வேற சொல்லுவாரு. திருமாவளவனை பத்தி பேசுறீங்க, அவரு முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு பேசிட்டு குழம்பு மண்டை காஞ்சி போய் கிடக்குறாங்க. அவங்க ஆளுங்களே தலையை பிச்சுக்கிறாங்க. என்ன இது திடீர்னு தான் சொல்றாரு, கட்சியை சமூக சீர்திருத்த கட்சியாக கொண்டு போயிடுவேன்றாரு. கொண்டு போங்களேன். திருமாவளவனுடைய குழப்பம் கொஞ்சம் நெஞ்சமாங்க. மதுவிலக்கு மாநாடு நடத்துறேன்னு அதிமுக அழைப்பீர்களா? அதிமுக இப்போ சொல்லுங்க சார். அதிமுக அழைப்பேன், விஜய் அழைப்பேன்னாரு. அப்புறம் அழைப்பிதழே கொடுக்கல. திமுகவுக்கு மட்டும் போய் அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட்டாரு. கேட்டால் நான் அவங்களை கூப்பிட்டேன், அவங்க வந்திருக்கணுன்றாரு. இதுதான் குழப்பத்தின் மறுபெயராக அவர் இன்னைக்கு திருமாவளவன்னா முன்ன பின்ன மதிமுக எடுத்துக்குங்க. பையன் சொல்கிறாப்புல 12 சீட்டு நிற்கணும், 8 சீட் நின்னா ஜெயிப்போன்னு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு சார்? அப்பா திமுகவை ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்த்தியே தீர்வோம். அதான் அப்பா என்ன பண்றாரு? ஐயோ அப்படி சொல்லுங்க என் புள்ள, இப்படிதாங்க சொன்னா. ஐயா மன்னிச்சுங்கய்யா, திமுக தான் வரணும், எக்காலத்திலும் திமுக விட்டு அவன் வெளியே போக மாட்டான், கையை தட்டுங்கய்யா. அவன் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். ஐயோ அப்படின்னு கையை தட்டிங்கன்னு எல்லாம் கை தட்டுறான். இப்போ இந்த இன்னைக்கு இபிஎஸ் சொன்ன அந்த நாங்க தனி பெரும்பான்மையோட தான் அதிமுக ஆட்சிக்கு வரும், அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றது அமித்ஷாக்கான பதில் தானா? இல்லைங்க, பொதுவாகவே எல்லா கட்சியுமே இப்போ விஜய் இருக்காரு, முதல்வர் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 200 இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்றது இவங்க ஒரு பக்கம். எல்லா கட்சிகளுக்குமே அந்த உரிமை இருக்குது, சொல்லுவாங்க. சிறுத்தைகளின் ஆண்டு, சிறுத்தைகள் முதல்வராக வருவோன்னு கூட சொன்னாங்கல்ல. நாங்கள் கை காட்டுகிறவர் தான் முதல்வர்னு ஐயா சொன்னார்ல, ராமதாஸ் ஐயா. அந்த மாதிரி எல்லாருக்கும் உரிமை இருக்குதுங்க. நாங்கள் வரமாட்டோம்,
தனிப்பெரும்பான்மையோடு வரமாட்டோம் அப்படியா சொல்லுவாங்க? நாங்கள் விளங்க மாட்டோம், நாசமாக சார் போயிடுவோம். அதிமுகவோட ஸ்டாண்ட்ல நாங்க தனிப்பெரும்பான்மை நாங்க ஆட்சி அவங்க ஸ்டாண்ட்ல நமக்கு பிரச்சனை இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறவங்க, அவங்க தான் மேஜர் பிளேயர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க தான் சீட்டை பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட மைனர் பார்ட்னரா இருக்கிற பாஜக நாங்க அந்த இடத்துக்கு கூட்டணிக்குள்ள போவோம், நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு பேசுறாங்கல்ல, அந்த முடிவை எடப்பாடி தானே எடுக்கணும், அமித்ஷா ஏன் எடுக்கிறாருங்கிறதான கேள்வி. யார் பேசணும்? யார் பேசணும்? எதுக்கு சார்? பாஜக யார் பேசணும்? அமித்ஷா பேசியிருக்காரு. என்ன பேசினார்? கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுவோன்னு இதுக்கு சொல்லியிருக்காரு. பேர் தான் உருட்டுன்றது. என்ன பேசினார் சொல்லுங்க, என்ன பேசினார் அமித்ஷா? கூட்டணி என்டி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். முதல்வர் வேட்பாளர் இல்ல. வேற என்ன? நான் என்ன கேட்கிறேன், அந்த முடிவை எடப்பாடி தானே முதலமைச்சர், அவர் தானே எடுக்கணும். ஏன் அமைச்சரவையில யாரை வைக்கணும்ன்ற முடிவு அவர் தானே எடுக்கணும். இன்னும் ஆட்சியே பிடிக்கல, அப்புறம் அமைச்சரவை கூட்டணிகளும் கிடையாது, தனிப்பெரும்பான்மை சொல்லி. சூப்பர். இதே பதில் அமித்ஷா சொல்லியிருந்தாருன்னா சிக்கலே கிடையாது. நாங்க இடம்பெறுவோம்னு சொல்லும் போது தான் சிக்கல். நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் பதில் வாங்க முடியாதுங்க. இன்னொன்னு, அது எங்கேயோ யாரோ எடுக்கிற பேட்டி. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி உருட்டல் பார்ட்டிலாம் இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது. பத்திரிகையாளர் தெரியாம இருக்கலாம், ஆனா அமித்ஷாக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க அதை அப்படி நீங்க மறுதளிக்கவே முடியாது. நீங்க எல்லா வார்த்தையிலுமே உருட்டுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, அதிமுக இருந்ததான் ஒருத்தர் முதல்வர்னு. அதாவது ஒரு படத்துல விவேக் சொல்லுவாங்க, அமைச்சர் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சார் சூரியன் பேசுறீங்க, நீங்க வந்து திமுக வானுவோம். அப்புறம் இலையை பத்தி சொன்னோன்னா உடனே நீங்க அதிமுக வானுவோம். இன்னொன்னு சொன்னோன்னு நீங்க திரைப்படத்துக்கு ஓகே சார், ஆனா நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இன்டெலிஜென்ஸ் கையில வச்சிருக்கிற அப்படி உள்துறை அமைச்சர் வச்சிருந்தா தமிழ்நாட்டுல என்ன ட்ரெண்ட் ஆகுது, என்ன பேசுபொருள் ஆகுது, எப்படி ஒரு கருத்துருவாக்கம் நடக்குதுன்னு அவருக்கு தெரியாம இருக்கு. உள்துறையை கையில் வைத்திருக்கிற அமைச்சர், ஐபிஐ கையில வச்சிருக்கிறவரு, ஏஜென்சிகளை கையில வச்சிருக்கிறவரு, இங்க என்ன ஊழல்கள் நடக்குது, என்ன பிரச்சனை பேசுறாரு, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவர் பேட்டியில அதையும் தானே சொல்லியிருக்காரு, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது எதிர்கட்சிகள் பேசித்தானே சார் இருக்காங்க. திமுக ஊழல் பண்ணுது, அது பண்ணுது. நீங்க பத்திரிகையாளர் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதிர்கட்சி பேசாங்க செய்வாங்க. இன்னைக்கு உருட்டுனீங்களேங்க, ஏன் இதை உருட்டலன்னு கேட்குறேன். ஊழல் பற்றியும் பேசியிருக்காரு, ஜிஎஸ்டி பற்றி, மொழி பற்றி பேசியிருக்காரு, இது எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இதை கொஞ்சம் உருட்டுனா அதில் கொஞ்சம் உருட்டி இருக்கணும்ல, ஏன் உருட்டலன்னு கேட்குறேன். இதுதான் அஜெண்டான்ற. இப்ப தொடர்ச்சியான அமித்ஷா இப்ப சமீபத்துல தொடர்ச்சியா வீக்லி ஒரு நேர்காணல்ன்ற மாதிரி தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காரு. பெரும்பாலும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. ஒரு நேர்காணல்ல இந்த கேள்விகள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டே இருக்கு. ஆனா அவரும் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காரு. அவர் ஏன் கடந்து போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலங்க. நான் என்ன அமித்ஷாவுடைய பிஏ? அட்லீஸ்ட் நயினார் நாகேந்திரனா சொல்லலாம்ல, இல்லங்க இப்ப தமிழ்நாட்டுல வேற ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நயினார் நாகேந்திரன் சொல்லலாம்ல, அவரும் சொல்ல மாட்டாரு. நயினார் நாகேந்திரன் நாளைக்கு போயிட்டு கூட்டணி ஆட்சியா இதாச்சுன்னு கேளுங்களேன் அப்படின்னு எழுவாரு. நான் வந்து டெல்லி தலைமை முடிவு அதுதான் இவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றேன். இப்ப இவங்கள என்னங்க, நான் டெய்லி தான் வேலையா, காலைல வந்தோன்னே நான் டெய்லி ரினியூவல் பண்ணுமா அப்படின்னு கேட்கணும்ல. ஒரு திட்டம் இருக்குல்ல சார் பாஜக. எப்படி நான் உங்களுக்கு எப்படியாவது இது ஆமாங்க இருக்குதுங்க ரைட்டுங்க ஆமாங்கன்னு சொல்லணும், அப்படிதானே? இல்ல சார், நயினார் நாகேந்திரன் சொல்ற மாதிரி சமாளிச்சு எஸ்கேப் ஆகுறதுல குறியா இருக்காரு. இல்லங்க, அமித்ஷா இந்த பேசு பொருள் ஆகணும்னு வார்த்தைகளை அப்படி கிடையாது. ரொம்ப கிளியர் கட்டு. 2 கூட்டணி அமைச்சு நிற்க போகிறாங்க. அதில் தனி பெரும்பான்மை வந்தால் கூட்டணி ஆட்சின்றதை கிடையாது, நடக்காது. ஒருவேளை வரலன்னா கூட்டணி ஆட்சிக்கு தான் நகரும். இதுக்கு என்ன பெரிய ஒரு விஷயம்? ஒத்துப்பாரா சார்? ஒத்துக்கல்னா ஆட்சி வர மாட்டீங்க. எப்படிங்க ஆட்சிக்கு வருவீங்க? நீங்கள் இப்போ 90 சீட்டு வந்திருக்கீங்க, அங்கே டிஎம்கே ஒரு 90 சீட்டு ஜெயிச்சிருக்குது, இங்கே கூட்டணிலாம் சேர்த்தா 130 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மினிஸ்ட்ரி கொடுக்காம எப்படி முடியாதுன்னு சொல்லுவார் கலைஞரா? அவர் அதுதான் கேட்குறாங்க. அது கஷ்டங்க. கலைஞர் வேற மாதிரி பண்ணாருங்க. இன்னொன்று, அப்போ இருந்த காலகட்டம் வந்து இவர்களை நம்பி மத்திய அரசு இருந்தது. அதனால தான் கலைஞரை உருட்டினாரு. இல்லாட்டி கலைஞரை உருட்டி தள்ளியிருப்பாங்க. அப்படியே அவர் இல்லாததெல்லாம் பண்ணாங்க. டெய்லி மார்க்லாம் போட்டாரு. ராம்தாஸ் டெய்லி மார்க் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. அந்த இல்லாத இதெல்லாம் தாங்கிட்டு தான் நடத்தினாரு. ஞானசேகரன் உட்பட காங்கிரஸ்காரங்களுக்கு எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தாரு கலைஞர். இது எல்லாம் வேற கதை. அதனால வந்து இப்போ திமுகவே நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை அன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறாரு, இனி வருங்காலங்களில் அது வந்து தவிர்க்க முடியாது. ஆனாலும் இது வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி வரும்ன்றதே ஒரு உருட்டல், அது வந்து அப்படின்னு திருமாவளவனே சொல்கிறாரு. திமுகவே நாளைக்கு 90 சீட்டு ஜெயிக்குது, 34 சீட்டு வெளியிலேருந்து 18 28 சீட்டு வரணும் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு இந்த டிமாண்ட் வைக்கப்படும், திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கணும். இனி அப்படிதாங்க. அதனால் விஜய் யாரை காலை வாரி விடுறாரோ தெரியாது, என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக நாளைக்கு தனிப்பெரும்பான்மை வந்துட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அதிமுக வந்தால் கொடுக்க மாட்டாங்க. பாஜக இன்னொன்று சொல்கிறேன், ஒருவேளை பெரிய ஸ்வீப் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜக இவங்க கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ற மாதிரி இருந்தால், இப்போ இவர் உட்காந்தார்ல நம்ம விஜயகாந்த், அந்த மாதிரி உட்காந்தா. அதனால் இது எல்லாமே வந்து இன்னொன்று, பாஜகவுக்கு 2026 விட 29 தான் இலக்கு. அது நயினாரே சொல்லிட்டாரு. அது நயினார் சொன்னதை கூட திருச்சி வேறு மாதிரி பேசுனாங்க, உங்களுக்கே தெரியும்.
நீங்கள் கூட திருச்சிங்க பேசியிருப்பீங்க. சரி இப்போ பாயிண்ட் வந்தனால கம்முனுக்கிறீங்க. அப்போ 29 தான் அவங்களுக்கு இலக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் 12 சீட்டு அநியாயமாக போச்சு இந்த அண்ணாமலைனாலன்னு. இப்போ நாளைக்கு அந்த 12 20 ஆக்குறதா என்ன பண்ணுறதுன்றதை வேலை பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், 26க்கு பிறகு இப்போவே ஜோசியம் சொல்கிறேன், விஜய் எந்த கட்சி தோக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி போவார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஜெயின் ஆரம்பிச்சிட்டதுனால இந்த அலையில இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகங்கள் கவனம் பெறாத ஒரு செய்தி இல்லை இல்லை டெத்து. இப்போல்லாம் வந்து இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த இன்னைக்கு வந்த நரேட்டிவ் அதுக்கு தான். ஒரு விஷயத்தை அமுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு கோடை சின்னதாகிறதுக்கு பெரிய கோடை போட்டுருவாங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி. Taste Daily. Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.